நம்ம ஸ்தோத்திரம். நம்ம யோவான் சுவிசேஷத்தை பார்த்து வருகிறோம், அப்படித்தானே? இதுவரைக்கும் எத்தனை புஸ்தகத்தை பார்த்துருக்கோம்? ஞாபகம் இருக்கா? 13 புஸ்தகத்தை பார்த்துருக்குறோம். 14வது அதிகாரத்தை பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோமா? யோவான் 14ஆம் அதிகாரம். அதில் முக்கியமான நபர்கள் யார் என்பதை முதலாவது நம்ம பார்ப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதில் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் முதலாவது இயேசு கிறிஸ்து, 2வது தோமா, வசனம் 5 தோமா, பிலிப்பு, ஸ்காரியோத் அல்லாத யூதா, 22வது வார்த்தை. நபர்கள் இவ்வளவுதான். அதில் இட முக்கியத்துவம் எதுவுமே போடலை. முக்கியமான நிகழ்வுகள் அதில் முக்கிய தலைப்பு என்னன்னு சொன்னால், இந்த அதிகாரத்துக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறோம். கடவுளோடு இணைந்து வாழ வழிகாட்ட இயேசுவும், கடவுளோடு இணைந்து வாழ வழிகாட்ட இயேசுவும், கடவுளின் வல்லமையை புரிந்து வாழ உதவி செய்யும் ஆவியானவர். இந்த புஸ்தகத்துக்கு தலைப்பு ஆண்டவரோடு இணைந்து வாழ்வதற்கு வழிகாட்டுறதுக்கு யாரு? இயேசுவும், அவருடைய உண்மை சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு யார்? ஆவியானவர் என்ற தலைப்பு கொடுத்திருக்கிறோம் இந்த புஸ்தகத்துக்கு. அதில் ஆரம்பிக்கும் பொழுதே அவர் ஆரம்பிச்சார், உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிற முதலாவது வார்த்தையை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிற வார்த்தை, அந்த கடவுளோடு இணைந்து வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்துவ வருகிறார். அவரோடு கூட நம்ம என்ன செய்ய வேண்டும்? இணைந்து வாழ்வதற்கு, நம்மளை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவதற்கு, உதவி செய்வதற்கு ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை குறித்து இந்த அதிகாரத்தில் முக்கியத்துவப்படுத்திருக்கிறாங்க. அதில் முதலாவது காரியம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரைக்கும், 1 முதல் 14 வரைக்கும் உள்ள வசனத்திற்கு தலைப்பு அப்பாவாகிய அல்லது பிதாவாகிய. இந்த பிதாவை தான் அப்பா என்று சொல்லி வார்த்தை நாங்கள் முக்கியத்துவப்படுத்தி சொல்லியிருக்கிறோம். பிதாவாகிய கடவுளோடு சேர்ந்து வாழ இயேசுதான் ஒரே வழி. அதான் முதல்ல 6வது வசனத்தில் அவர் சொல்ற வார்த்தையை பார்க்கும்போது இயேசு சொல்கிற வார்த்தை பாருங்க. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நம்மளை எல்லாரும் பிதாவாகிய தேவனோடு கூட இணைக்கப்படுவதற்கு ஒருத்தரை சேர்த்து வைத்திருக்கிறார். யார்? பரிசுத்த ஆவியானவர். அப்ப அவரோடு கூட இணைக்கப்படுவதற்கு அவர் உதவி செய்கிறார். அதற்கு நானே தான் எனது வழி, சத்தியம், ஜீவன் இருக்கிறார் என்பதை சொல்லியிருக்கிறார் 6வது வசனத்துல. அது மட்டும் அல்ல, அவர் இங்கே வந்தது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது நம்ம எல்லாருக்கும் பரலோக ராஜ்யத்தில் போய் ஒரு வழி ஆயத்தப்படுத்துவதற்கு, ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு. அதில் 3வது வசனத்தில் அவர் சொல்ற வார்த்தை பாருங்க, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் எல்லாரும் நீங்களும் கடந்து வர வேண்டும். உங்களை எல்லாரும் நான் சேர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் இப்போ பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கு தான் அவர் சொல்றாரு, நான் போய் உங்களுக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்துகிறேன். அதற்கு உங்களுக்கு யார் உதவி செய்கிறார்? பரிசுத்த ஆவியான இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்கிறார். அப்போ அதற்கு பிலிப்பு ஒரு வார்த்தையை கேட்கிறார். அதனுடைய 8வது வசனம் 9வது வசனத்தில் பாருங்க, ஒருத்தர் படிங்க. 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? போதும். இந்த இடத்துல பிலிப்பு கேட்கிற வார்த்தை, பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாப்ல. அப்பொழுது ஆண்டவர் சொல்ற வார்த்தை, என்னை கண்டவன் பிதாவையும் கண்ட, நான் போய் உங்களுக்கு வழி ஆயத்தப்படுத்துகிறேன். நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி 3 ஒன்றாதான் இருக்கிறாங்க. என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதற்கு மீண்டும் ஒரு வார்த்தை ஏசப்பா சொல்றது பாருங்க. 11வது வார்த்தை, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறத என்ன செய்யணும்? நம்ப வேண்டும். இங்கே வந்திருக்கிற எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்திருக்கிறோமா? இல்லை. ஆனால் என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அவர் சொல்ற வார்த்தை, நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறோம். அதை என்ன செய்ய வேண்டும்? நீங்க நம்ப வேண்டும். எப்படி? அவர் இந்த உலகத்தில் செய்கிற கிரியைகளை பார்த்து என்ன செய்கிறோம்? நம்ம நம்பிக்கை வைத்து வந்துக்கிறோம். ஒவ்வொரு அற்புதங்கள், அடையாளங்களை இயேசு கிறிஸ்து செய்கிறதை பார்த்து நான் நம்பிக்கை வைக்கிறோம். அதான் அவர் சொல்கிற, என்னுடைய கிரியைகள் நிமித்தம் அதை நம்ப வேண்டும். நான் பிதாவிலும்
பிதா என்னிலும் இருக்கிறதை என்னுடைய கிரியைகள் நிமித்தம் என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். அதை பார்த்து தான் நம்ம என்ன செய்கிறோம்? விசுவாசித்து வந்திருக்கிறோம். அந்த கிரியைகள் நிமித்தம் யாரை செய்யும்? என்னையும் பிதாவையும் நம்ப வேண்டும் என்பதை அவர் சொல்கிறார். 12 வசனத்தை வாசிங்க. 12, 13. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். போதும். இந்த விசுவாசிக்கிறவன், ஆண்டவர் மேல் நீங்க விசுவாசம் வைத்தா அதே கிரியைகளை என்ன செய்ய முடியும்? நீங்களும் செய்ய முடியும். அப்ப அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவர் மேல விசுவாசமும் நம்பிக்கையும் வைக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல அவர் சொல்கிறார். சொன்னா அவர் சொல்லி முடிக்கும் போது அந்த 14 வார்த்தைகள் சொல்றாரு, என் நாமத்தினால் நீங்க எதை கேட்டாலும் நினைச்சவேன் அதை உங்களுக்கு செய்வேன். அப்ப அவருடைய நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப அந்த வார்த்தை சொல்ல அதுக்கு என்ன செய்யணும்? அவரோடு கூட நம்ம என்ன செய்யணும்? இன்னும் இணைந்து வாழ வேண்டும். எவ்வளவுக்குள்ளே தேவனோடு கூட நம்ம நெருக்கப்படுகிறோமோ, இறுக்கமாய் வாழ்கிறோமோ, அந்த அளவுக்கு என்ன செய்ய முடியும்? நம்மளும் அந்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்ய முடியும் என்பதை அந்த 1 முதல் 14 வார்த்தை வரைக்கும் அவர் சொல்லி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். 2வது காரியம் 15 முதல் 14ஆம் அதிகாரம் 15 முதல் 31 வரைக்கும். கடவுளை பற்றி புரிந்து வாழ உதவி செய்யும் பரிசுத்த ஆவியானவர் அல்லது சுத்தமான ஆவியானவர். அந்த வார்த்தைக்கு பரிசுத்தம், சுத்தம் என்ற வார்த்தைக்கு போட்டிருக்கிறார். கடவுளை பற்றி புரிந்து வாழ்வதற்கு எப்படி புரிந்து வாழ முடியும்? இப்போ நான் கற்றுக்கொள்கிற காரியத்தை நீங்கள் இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்வதற்கு நாங்கள் மேலாட்டமாக ஒரு வேலை கற்றுக் கொடுக்கலாம். இன்னும் இந்த சத்தியத்தை நீங்கள் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எல்லாமே கற்றுக்கொள்ள முடியாது, அதை பெற்றுக்கொள்ளுங்கள். கடவுளை பற்றி புரிந்து வாழ உதவி செய்யும் பரிசுத்த ஆவியானவர். அது ஆரம்பிக்கும் போது அந்த 16 வசனத்தில் அவர் சொல்ற வார்த்தை பாருங்க, என் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு அனுப்புவார். இந்த சத்திய ஆவியானவர் அந்த பரிசுத்த உங்களுக்கு அனுப்பி அந்த வார்த்தைகளை, சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு, இந்த வேதத்தின் ரகசியங்களை, ஆழங்களை புரிந்து கொள்வதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்றாரு, உலகம் இந்த காரியத்தை இன்னும் அறியாம இருக்குது. 17 வார்த்தை வாசிங்க. 17. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். போதும். உலக மக்கள் இன்னைக்கு அநேக மக்கள் இந்த சத்திய ஆவியை அறியாம இருக்கிறாங்க, அதை தெரிந்து கொள்ள முடியாது. ஆனா நீங்க அறிந்திருக்கிறீங்க. அப்ப அந்த சத்திய ஆவியானவர் அறிந்திருக்கிறபடியினால் நீங்க அவங்களுக்கு இந்த சத்தியத்தை என்ன செய்யணும்? கொண்டு செல்ல வேண்டும், அறியாத மக்களுக்கு. அப்ப சத்தியத்தை நீங்க கற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு துணை செய்கிற வார்த்தைகளை கற்றுக்கொண்டு இந்த வார்த்தைகளை என்ன செய்யணும்? அவங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு தான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் பிரயாசப்படுங்க. சத்தியத்தை நீங்க அறிய சத்தியம் உங்களே விடுதலையாக்கும். உங்களை மூலமா அநேகரை விடுதலை ஆக்குவதற்கு இந்த சத்திய ஆவியானவர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப அவர் வரும்பொழுது நீங்க என்ன சத்தியத்தை இன்னையும் அறிந்து கொள்ள முடியும். ஒரு நாள் அவர் என்ன செய்ய மாட்டார்? திக்கற்றவர்களாக உங்களை விட மாட்டார். அதை 18 வசனத்தில் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நிச்சயமா உங்களிடத்தில் வருவேன். இந்த வார்த்தை அந்த ஆவியானவர் மேல சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை, தாகம், அந்த ஆசை உங்களுக்கு இருந்தால் நிச்சயமா நான் நினைச்சுவேன் உங்களுக்குள்ள வந்து அந்த வார்த்தைகளை கற்றுக்கொள்ள உதவி செய்வேன். அதனுடைய 20, 21 அந்த வார்த்தைகளுக்கு வாசிங்களேன். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். 21வது வார்த்தை அருமையா போட்டிருக்கிறது. அதில் பாருங்க, கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவன். வார்த்தைகளை நம்ம டெய்லி வாசிக்கிறோம். ஆனால் கற்றுக்கொண்ட வார்த்தைகளை என்ன செய்ய வேண்டும்? கைக்கொள்ள வேண்டும். அதாவது சொல்ற கைக்கொள்கிறவன் தான் என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். நம்ம வார்த்தைகளை வாசிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த வார்த்தைகளின் என்ன செய்யணும்? கைக்கொள்ள வேண்டும். அவனிடத்தில் தான் நான் பிரியமா இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் பிதாவுக்கும் அன்பா இருக்கிறான் என்பதை அந்நாளில் அறிந்து கொள்ள முடியும் என்பதை தெளிவுபடுத்தி வச்சிருக்கிறார் அந்த இடத்துல.
அடுத்ததாக கடைசி அவர் சொல்லி முடிக்கும் பொழுது யூதாவை குறித்து அவர் சொல்றார். 22ஆம் வசனமும் 23ஆம் வசனத்தில் வாசிங்க. ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். போதும். இந்த இடத்துல ஒருவன் என்னிடத்தில் அன்பா இருந்தால், ஆண்டவரே இந்த உலகத்திற்கு நீங்க வெளிப்படுத்தாம இருக்கிறது என்ன என்பதை அவர் கேட்கிறார். எப்படி வெளிப்படுத்த முடியும்? இந்த உலகத்திற்கு நம்ம மூலமா தான் என்ன செய்யறார்? அந்த வார்த்தையை வெளிப்படுத்த விரும்புகிறார். நம்ம அறிந்திருக்கிறோம், நம்ம மூலமா என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை இந்த வார்த்தையின் நிமித்தமா என்ன செய்யணும்? வெளிப்படுத்த வேண்டும். வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி நாம் ஜீவித்து அந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு போதிக்கும் பொழுது அதனுடைய வார்த்தை என்ன செய்யும்? அந்த கிரியைகள் நிமித்தம் ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவை என்ன செய்வாங்க? நம்புவாங்க. அது மட்டுமல்ல, என்னில் அன்பாய் இருக்கிறதை என் வசனத்தை கை கொள்கிறவன், இந்த மீண்டதான் சொல்றார், வசனத்தை அதிகமாக கை கொள்கிறவன் தான் என்னில் அன்பாய் இருக்கிறவன் என்பதை உறுதிப்படுத்த முடியும் என்பதை அவர் சொல்லி வைத்திருக்கிறார். இரண்டாவது காரியமாக இன்னொரு வார்த்தை கூட அவர் சொல்றார். 26ஆம் வசனத்துல, என் பிதா அனுப்ப போகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் தேற்றவாளன் எல்லாவற்றையும், கடைசி வசனம் 26, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார், மரித்து அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை குறித்து எல்லாவற்றையும் குறித்து என் நாமத்திலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு தெளிவாக போதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார் என்பதை அவர் சொல்லி முடிக்கிறார். அந்த இடத்துல 1 முதல் 15 முதல் 31 வரைக்குள்ள வசனத்தை அவர் சொல்லப்பட்ட வார்த்தையில கடைசியாக சொல்லும்போது, இந்த என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். 27ஆவது வார்த்தையில, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்போ உலகத்துல இங்க வாழும் பொழுது பயப்படாமல் கலங்காமல் இருந்து வார்த்தைகளை கற்றுக்கொண்டு தெளிவாய் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? உதவி செய்வார். இந்த 14ஆம் அதிகாரத்தில் முக்கியமான போதனைகள், இதில் கொடுக்கப்பட்ட போதனைகள், முதலாவது காரியம் 5 காரியங்கள் அது சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது காரியம், பரிசுத்த ஆவியானவர் முக்கியத்துவப்படுத்த வேண்டும் 1. இரண்டாவது காரியம், தேவனின் நன்மையை அல்லது கடவுளின் நன்மையை புரிந்து வாழ பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். இரண்டாவது காரியம், இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டதில் முக்கியமானது, அந்த பரிசுத்த ஆவியானவர் கடவுளின் நன்மையை புரிந்து வாழ்வதற்கு உதவி செய்கிறார். 3வது, சத்தியத்தை புரிந்து கொள்ள உதவி செய்கிறார். தெளிவான சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறார், சத்திய ஆவியானவர் உதவி செய்கிறார். 3வது காரியம். 4, அன்புள்ளவர்களாக வாழ வேண்டும். என்று சொன்னால் அன்பு இல்லாதவன் அவருடைய வசனத்தை கை கொள்ள மாட்டான் என்று சொல்லியிருக்கிறது. அதனால அதிகமாக அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக, அவர்தான் வழி, சத்தியம், ஜீவன். 3 வார்த்தை தெளிவுபடுத்தி இருக்கிறார். வழி, சத்தியம், ஜீவன் என்பதை இந்த அதிகாரத்தில் முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக, இயேசுவும் பிதாவும் ஒன்று. இயேசுவும் பிதாவும் ஒன்றானவர். ஆமாம். வேற எங்கேயுமே இந்த வசனத்துல மென்ஷன் பண்ணல. பைபிள் எங்கேயுமே இல்லை. ஆமாம். முஸ்லிம்ஸ் வந்து இதை வச்சுதான் ஜீசஸ் வந்து காட் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆமாம். அப்போ யோவான் 14-15 அதிகாரம் வச்சுதான் இயேசு தான் கடவுள் மேசியான்னு சொல்லிட்டு பண்றது இந்த அதிகாரம் முக்கியத்துவப்படுறதுனால இயேசுவும் பிதா ஒன்றுன்றது வந்து இந்த 14ஆம் அதிகாரம் முஸ்லிம்ஸ் டிஃபெக்ட் பண்றதுக்கு இந்த அதிகாரம் முக்கியம். ஓகே. பிரதர் சொன்னது போல இன்னைக்கு முஸ்லீம் காலம் இன்னைக்கு வரைக்கும் அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவி அதுதான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முக்கியத்துவம் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்தி வச்சிருக்கிறார். சத்தியத்தை தெளிவாய் இன்னும் அவங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு உறுதிப்படுத்தி வச்சிருக்கு வார்த்தை. சரி, 15ஆம் அதிகாரம் யோவான்
15 அதிகாரம். இதில் முக்கியமான நபர்கள் இயேசுக்கு பேர் அதில் திராட்சை கொடின்னு போட்டிருக்காரு. நானே மெய்யான திராட்சை செடின்னு போட்டிருக்கிறார். பிதாவுக்கு ஒரு திராட்சை தோட்டக்காரன் முக்கியத்துவப்படுத்தியிருக்கிற வார்த்தையை நீங்கள் கனிகள் பேருக்கு முக்கியத்துவம் வரல. இதில் இயேசு பிதா நீங்கள் கனிகள் அல்லது கொடிகள் இந்த வார்த்தையை போட்டிருக்கிறார். இந்த புதிய பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையை உறுதிப்படுத்தியிருக்கிறார் இந்த வசனத்துக்கு. ஏசாயா 5ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1 வாசிங்களேன். இதில் சொல்லப்பட்ட வார்த்தையை பழைய ஏற்பாட்டிலும் 5ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். இந்த வார்த்தையை இந்த இடத்துல உறுதிப்படுத்தி வச்சுக்கிறார். திராட்சை செடி என்பதை குறித்து ஏசியா தீர்க்கதரிசனமாக 1 முதல் 7 வரைக்குள்ள வசனத்தில் அந்த இஸ்ரவேல் வம்சத்தை குறித்து தெளிவுபடுத்தி வச்சிருக்கிறார். இதில் முக்கியமான நிகழ்வுகள். இது இந்த அதிகாரத்துக்கு தலைப்பு பலம் கொடுக்கும் வாழ்க்கை வாழ வேண்டும். பலம் கொடுக்கும் வாழ்க்கை வாழ வேண்டும். இயேசுவோடு இணைந்து அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ வேண்டும். அதான் ஏசாயா சொல்றது போல நல்ல திராட்சை தோட்டத்து பழங்களை தரும் என்று காத்திருந்தார், அதுவோ கசப்பான பழங்களை கொடுத்தது. அவர் பழைய ஏற்பாட்டில் அவர் சொல்றார். அதனால இங்கே யோவான்ல அவர் சொல்லும் பொழுது நம்ம அப்படி பலன் இல்லாத வாழ்க்கை வாழக்கூடாது. ஆண்டவருக்காக நம்ம வாழும் பொழுது என்ன செய்யணும்? பலன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதுக்கு தான் தலைப்பு கொடுக்கிறது. பலன் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். இயேசுவோடு இணைந்து அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ வேண்டும். தலைப்பு அதிகாரத்திற்கு 1 முதல் 6 வரைக்குள்ள வசனத்திற்கு அப்பா தோட்டக்காரர் என்றால் இயேசு திராட்சை செடி, நாம் அந்த கொடியிலிருந்து வந்த கிளைகள். 1 முதல் 6 வரைக்கும் சொல்லப்பட்ட வார்த்தையில அப்பா திராட்சை தோட்டக்காரன் தான், இயேசு திராட்சை செடி, நாம் அந்த கொடியிலிருந்து வந்த கிளைகள். அந்த முதலாம் வசனத்தை சொல்றார். நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் என்ன செய்வார்? சுத்தம் செய்வார். இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்களெல்லாம் ஆர்டர் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதிக கனிகளை கொடுக்க வேண்டும். அதான் சொல்றாரு, அதிக கனிகளை கொடுத்தா நான் நிலைத்திருப்பேன், இல்லை என்று சொன்னால் நிலைத்திருக்க முடியாது. அதான் 4ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அதற்கு தான் நம்ம பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவனோடு கூட இணைந்து வாழ்வதற்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவருடைய சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். அவரோடு கூட இணைக்கப்பட்டு வாழ வேண்டும். இன்னைக்கு நீங்களே யோசித்து பாருங்க, நம்மளோடு கூட ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? நிலைத்திருக்கிறாங்களா? இல்லை. அப்படிப்பட்ட இடங்களில் நீங்கள் போய்விடக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நிலைத்து இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். அப்பொழுது என்ன செய்ய முடியும்? கனி கொடுக்க முடியும். அதுக்கு அந்த கனிகளை குறித்து சொல்லும்போது கலாத்தியர் சொல்லியிருக்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரைக்குள்ள வசனத்துல அந்த கனிகளை குறித்து அவர் சொல்றார். என்னென்ன கனிகள் என்பதை குறித்து சொல்றார். வாசிங்களேன். நமக்கு தெரிந்த வார்த்தை தான், இருந்தால் வாசிங்க. கலாத்தியர் 5:22 முதல் 24 வரைக்கும். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. இந்த கனிகள் என்ன செய்யணும்? நம்ம காணப்பட வேண்டும். இதன் மூலமா நம்ம சத்தியத்தை ஆண்டவருக்கு சிலவங்களுக்கு சத்தியத்தை போய் வாயில் சொல்லவே வேண்டாம். நம்மளோட வாழ்க்கையை பார்த்து நம்ம கேட்பாங்க, எப்படி உங்களுக்கு வாழ்க்கை இப்படி நல்லா இருக்கிறத, சமாதானமா இருக்கிறத கேட்பாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? சத்தியத்தை சொல்ல முடியும். அப்போ நீங்க ஆண்டவருக்குள்ள அதிகமாக நிலைத்து இருக்க வார்த்தை உங்களுக்குள்ள இருக்க நீ என்ன செய்ய வேண்டியும்? கனி கொடுக்க
முடியும் என்பதை அந்த 1 முதல் 6 வரைக்குள்ள வசனத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5, 6 இந்த வசனத்தை வாசிங்க. அதில் கூட ஒரு கனிகளை குறித்து அவர் சொல்றார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1:5. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோட தேவ பக்தியும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வாழுங்கள். கூட்டி வழங்குங்கள். இதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டு இது எல்லாம் நம்ம அதிகமாக கூட்டி அவரோடு வாழும்போது நம்ம என்ன செய்யணும்? கனி கொடுக்க முடியும். அப்ப இங்க வந்திருக்கிற நீங்க கனி கொடுக்கிற வாழ்க்கை இன்னும் அதிகமாக வாழும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவருக்கு சத்தியத்தை அறியாத மக்களுக்கு சத்தியத்தை கொண்டு செல்வதற்கு ஏதுவாக அமையும். 1 முதல் 6 வரைக்கும். அடுத்ததாக 7 முதல் 17 வரைக்கும். 15ஆம் அதிகாரம் 7 முதல் 17 வரைக்கும். அதுக்கு தலைப்பு நாங்கள் போட்டிருக்கிறது, இயேசுவின் சொல் பேச்சு கேட்டு நடந்தால் அவரோடான அன்பு உறவு என்று நிலைத்திருக்கும். இயேசுவின் சொல் பேச்சு, அவருடைய வார்த்தையை கேட்டு நடந்தால் அவரோடு கூட அன்பு உறவு என்றும் நிலைத்திருக்கும். இல்லை என்று சொன்னால் நிலைத்திருக்காது. அதனுடைய 7 வசனத்தை பாருங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்க மட்டும் இல்ல, என் வார்த்தைகள் உங்களுக்கு நிலைச்செய்யணும். எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். அது நிலைத்திருந்தால் நிச்சய முடியும். நீங்க கேட்டுக்கொள்ற எல்லா காரையும் கொடுக்க முடியும். அது மட்டும் அல்ல, அவரோடு கூட இந்த உறவு நிலைத்திருக்கும். நிலைத்திருக்கும் போது என்ன செய்ய முடியும்? அதிகமான கனிகளை கொடுக்க முடியும். நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா என்ன செய்வார்? உங்களை பார்த்து மகிமைப்படுவார். நீங்க என்னுடைய சீஷரா இருப்பீங்க. இப்ப நீங்க எல்லாரும் சீஷரெல்லாம் மாற்றி வச்சிருக்கிறாங்க. இப்ப நமக்குள்ள கனி கொஞ்சம் இருக்குது. என்ன செய்யணும்? இன்னும் அதிகமான கனிகளை கொடுக்க வேண்டும். பிரயாசப்படுங்க. இன்னும் அநேகருக்கு சத்தியத்தை கொண்டு செல்வதற்கு, வார்த்தைகளை கொண்டு செல்வதற்கு, இன்னும் அதிகமான கனிகளை கொடுப்பதற்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? பிரயாசப்பட வேண்டும். அது மட்டும் அல்ல, அதுல 10வது வார்த்தையில் சொல்ற பாருங்க. அதனுடைய 10வது வசனம், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பில் என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க முடியும் என்பதை இந்த 7 முதல் 17 உள்ள வார்த்தைகளால் தெளிவுபடுத்தி சொல்லி இருக்கிறார். கற்பனைகளை கை கொள்வது மட்டுமல்ல, என்னுடைய அன்பிலும் நீங்க நிலைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் அந்த அன்பில் நிலைத்திருக்கவில்லை, விழுந்து போய் கிடக்குறாங்க. அப்படி நாம் எழுந்து விடக்கூடாது என்பதற்கு தான் இந்த வார்த்தை அவர் திரும்பவும் சொல்றார். நீங்க வாசிக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற வார்த்தைகளில் நிலைச்ச வேண்டும், நிலைத்து நிற்க வேண்டும். அதான் இயேசுவின் சொல் பேச்சு கேட்டா நடந்தா அவருடைய அன்பு உறவு இருக்கும். இல்லைன்னு சொன்னா அந்த அன்பு உறவு ஒரு நாளும் இருக்காது, பிரோஜனம் இல்லாமல் போயிடும் என்பதை அவர் சொல்றார். அடுத்ததாக 18 முதல் 27 வரைக்குள்ள வசனம். 18 முதல் 27 வரைக்குள்ள வார்த்தை. இயேசுவை நம்பி வாழ்கிறவர்களையும் இந்த உலகம், இயேசுவை நம்பி வாழ்கிறவர்களையும் இந்த உலக வாழ்வை பிரதானமாக நினைத்து வாழ்கிற மக்கள் வெறுக்கிறார்கள். அதை அவர் சொல்றார். ஆண்டவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழ்கிறையும் இந்த உலக மனுஷங்க என்ன செய்யறாங்க? வெறுக்கிறாங்க. இப்ப நம்ம சத்தியத்தை அறிந்து கொண்டு வருகிறோம். தெளிவாய் அறிய நம்ம மேல உலகம் நமக்கு அன்பு செலுத்துதா? இல்ல. உலக மக்கள் என்ன செய்யறாங்க? நம்மளை வெறுக்கிறார்கள் என்பதை அதனுடைய 18 முதல் அதனுடைய 27 வரைக்கும் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறது. நம்மளை என்ன செய்யறது? உலகம் நம்மளை அதிகமா பகைச்சு கொண்டே வருகிறது. சத்தியத்தில் அறிந்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம் 18, 19 வாசிங்க. அதனுடைய 18, 19 மட்டும். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினால் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. உலகம் உங்களை பகைக்கிறது. நம்ம சத்தியத்தை அறிந்து கொள்ள, ஆண்டவரை அறிந்து கொள்ள, இந்த வெளிச்சத்தை, அவருடைய சத்தியத்தின் ஆழத்தை அறிந்து கொள்ள நம்ம இன்னைக்கு உலகம் நினைச்சது பகைத்து கொண்டு இருக்கிறதா இல்லையா? முதலாவது அறிந்து கொண்டு அன்னைக்கே எனக்கு குடும்பம் பகைக்குது. இன்னைக்கு எல்லா உலகம், இன்னைக்கு உலகம் முழுவதும் நம்ம வெறுத்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் நீங்க என்ன செய்ய வேண்டும்? நிலைத்து நிற்க வேண்டும். அதற்கு அவருடைய வார்த்தை, அவருடைய கட்டளை, அவருடைய கற்பனை எப்பொழுது உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அப்போ அவர் நம்பி வாழும்பொழுது ஃபர்ஸ்ட் உலகம் உங்களை பகைக்கிறது. அடுத்தது முகாந்திரம் இல்லாமல் நினைச்சிடறாங்க, நம்மளை காயப்படுத்துவாங்க.
24 வசனம் 25 வசனத்துல முகாந்திரம் இல்லாமல் நம்ம இன்னைக்கு பகைக்கிறாங்க. நிறைய காரியத்துல எந்த காரியமும் இருக்காது, இருந்தாலும் நம்ம இன்னைக்கு உலகம் நம்மளை பகைத்து வருகிறது. அதை குறித்து என்ன செய்யக்கூடாது, நீங்க கவலைப்பட கூடாது. குடும்பமோ உலகமோ இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்ததுனால் உங்களை பகைத்தால் நீங்க என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. அதற்கு எப்பொழுதும் நம்மளோடு கூட ஒருத்தர் இருப்பார். யாரு? ஆவியானவர். அவர் நம்ம நினைச்சுக்கிறார், தேற்றுகிற அமீன் சோதரம் அந்த ஆவியானவராக இருக்கிறார். 26 வசனம் வாசிங்க. 26. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அப்ப சத்திய ஆவியான உங்களை இருக்கும் பொழுது இந்த சத்தியத்தை போதிக்கிறது மட்டும் அல்ல, உங்களுக்கு என்ன செய்யறார், தேற்றி யார் பகைக்கும் பொழுதும் இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல நம்ம படுகிற பாடுகள் பிரச்சனைகள் பார்க்கும் பொழுது நம்ம நினைத்திருக்க முடியுமா? முடியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் வார்த்தை வாசிக்கும் பொழுது யார் நம்மளை உணர்த்துறார்? அத சத்திய ஆவியானவர் இந்த வார்த்தையை நமக்கு உணர்த்தி போதிச்சு என்ன செய்றார், தேற்றி கொண்டே இருக்கிறார். அப்படித்தானே? தேற்றதுக்கு யாரா இருக்கிறாங்களா? நம்மளுக்கு இல்லை. ஊழியக்கார் வார்த்தை சொல்ல முடியும், ஆனா கடைசி வரைக்கும் முடியுமா? இல்லை. ஞாயிற்றுக்கிழமை அந்த வார்த்தைகள் நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லி தேற்றுவார்கள், உற்சாகப்படுத்துவாங்க. ஆனா மற்ற நாட்கள் நடத்துறது யாரு? அந்த பரிசுத்த ஆவியானவர். அந்த தேற்றவாளர் நமக்கு எப்பொழுது இருப்பார், நமக்கு கொடுத்து சாட்சியா இருப்பார். அதுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? சாட்சியாக வாழ வேண்டும். அந்த கடைசி வார்த்தை 27 வார்த்தை சொல்லிக்கிறது, நீங்கள் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியினால் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. அப்ப இதெல்லாம் நீங்க செய்து வரும் பொழுது நம்மளை குறித்து வேற யாரும் சாட்சி கொடுக்க வேண்டாம், அந்த சத்திய ஆவியானவர் எனக்கு சாட்சி கொடுப்பார். அப்ப நீங்க சாட்சியாய் வாழ முடியும் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். அதுல முக்கியமான போதனை என்னவென்றால் பலன் கொடுக்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும். முதலாவது காரியம் இந்த அதிகாரத்துல அவர் சொல்கிறது, பலன் கொடுக்கிற வாழ்க்கையை நீங்க இந்த உலகத்துல வாழ வேண்டும். 1. 2, இயேசுவோடு கூட இணைந்து வாழ வேண்டும். என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்கள் நிலைத்திருப்பேன் சொன்னது போல இயேசுவோடு இணைந்து வாழ வேண்டும். 2வது வார்த்தை. 3வது, கனி கொடுப்பது மட்டுமல்ல, கனி நிலைத்திருக்க வேண்டும். கனி கொடுக்கிற வாழ்க்கை மட்டுமல்ல, கனி நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவர் வருகிற வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக நேரத்தில் கனி கொடுக்கிறோம், இந்த வருஷம் இருக்கிற கனி அடுத்த வருஷத்தை பார்க்க முடியல. அப்படி இருக்கக்கூடாது. கனி எப்பொழுதும் அவர் வருகை வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். 4வது, உலக வாழ்க்கை வெறுத்து வாழ வேண்டும். இன்னும் உலகத்தை என்ன செய்யணும்? வெறுக்க வேண்டும். 5வது காரியம், எனக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும். சாட்சிகளாய் இருக்குன்னு சொன்னது போல எனக்கு நீங்க சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார் அதிகாரத்தில். அடுத்ததாக யோவான் 16ஆம் அதிகாரம். இதில் 2 நபர்கள் தான் முக்கியத்துவப்படுத்திருக்கிறாங்க. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் மட்டும் தான் இருக்கிறாங்க. இதில் இந்த 16ஆம் அதிகாரத்துக்கு முக்கியமான தலைப்பு, இயேசுவை நம்பி வாழ்வதனால் வரும் சோதனைகளை தாக்குப்பிடிக்க, அந்த வரும் சோதனைகளை நம்ம சகித்துக் கொள்வதற்கு கடவுளுடைய திட்டங்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை நம்ம சத்தியத்தை அறிய சோதனைகள் பாடவும் என்ன செய்யும்? பெருகதான் செய்யும். அதை என்ன செய்யணும்? கடவுளின் திட்டங்களை நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்ம மேல வைத்திருக்கிற திட்டத்தை, ஆழத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த 16ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். அதுல 1 முதல் 4 வரைக்கும் உள்ள வசனத்துல, இயேசுவை நம்புவதற்கு உங்களை துன்புறுத்தி செய்யும் சோதனைகளை நீங்க தாக்குப்பிடிக்க வேண்டும். இயேசுவை நம்புவதற்கு உங்களை துன்புறுத்துகிற அந்த சோதனைகளை நீங்க என்ன செய்யணும்? தாக்குப்பிடிக்க வேண்டும். அதுல ஆரம்பிக்கும் போதே அந்த வசனத்தை 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் இடர்கள் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆரம்பமே சொல்றாரு, இந்த உலகத்துல ஒரு பாடகம்னு நினைச்சுது, நீங்கள் இடர்கள் அடைந்து விடக்கூடாது என்பதற்கு தான் அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவர் ஆரம்பிக்கிறார். உங்களை எல்லாம் என்ன செய்வாங்க? பாடுகளும் பிரச்சனைகளும் உங்களுக்கு வரும் பொழுதும் அதை தாக்கு பிடிக்க வேண்டும், அதற்கு நீங்க சத்தியத்துக்குள்ளாக நிலைத்து இருக்க வேண்டும் என்பதை அவர் 1 முதல் 4 வரைக்கும் வசனத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். 2வது காரியம் 16ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வரைக்கும், ஆவியானவர் வந்து உங்களுக்கு எல்லா காரியத்தையும் சொல்லிக் கொடுப்பார்.
இந்த 15ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டது போல இங்கே அதே வார்த்தை சொல்லியிருக்கிறார். அந்த ஆவியானவர் குறித்து அவர் தெளிவுபடுத்தி வச்சிருக்கிறார். 5 முதல் 11 வரைக்கும் 7ஆம் வசனத்தில் அவர் சொல்லும்பொழுது, நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் போகாதிருந்தார் தேற்றரவாளன் அங்கே போட்டிருக்கிறார். அந்த பரிசுத்தாவினை குறித்து முக்கிய அந்த மேசியா என்ற வார்த்தை கொடுத்து சொல்லியிருக்கிறார். தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேன் ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்ப முடியும் என்பதை குறித்து அவர் சொல்கிறார். அவர் போய் இந்த தேற்றரவாளன் உங்களுக்கு அனுப்புவேன்னு சொன்னது போல அனுப்பியிருக்கிறார். அவர் வந்து உங்களுக்கு என்ன செய்வார்? பாவத்தை குறித்தும் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் பாருங்க. 15ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். போதும். அந்த ஆவியானவர் நமக்கு பாவத்தை குறித்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவுதான் பேசுற வார்த்தைகள் பேசினாலும் ஒளிக்காக பேசினாலும் நம்ம ஆவியானவர் நமக்குள்ள இல்லாம இருந்தா அது நமக்கு புரியுமா? உணர்த்த முடியுமா? இல்லை. எவ்வளவுதான் இங்கே நான் பேசினாலும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரிந்து அந்த வார்த்தையை உங்களுக்கு கண்டிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவர் உங்களுக்கு வேண்டும். அதான் சொல்றாரு, அந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? வந்து பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்ப ஆவியானவர் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க. அடுத்ததாக 12 முதல் 15 வரைக்குள்ள வசனங்கள். 3வது காரியம் 12 முதல் 15 வரைக்கும். நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியவைகளை ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து என்னுடைய சிறப்பை புரிய வைக்கிறார். இயேசு கிறிஸ்து நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியவைகளை ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து என்னுடைய சிறப்பை குறித்து என்னுடைய முக்கியத்துவத்தை குறித்து ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைக்கிறார். இங்கே அந்த ஆவியானவர் குறித்து தான் சொல்லுகிறார். 13ஆம் வசனத்துல அவர் சொல்லும் பொழுது, சத்தியாவியாகி வரும்பொழுது அவர் சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அப்ப இன்னைக்கு அந்த ஆவியானவர் இல்லைன்னு சொன்னா ஒன்றும் புரிந்து கொள்ள முடியாது. அதான் சொன்னாரு, சத்திய ஆவியானவரை பரிசுத்த ஆவியானவரை முக்கியத்துவப்படுத்துங்க, அதை பெற்றுக்கொள்ளுங்க என்பதை அவர் சொல்றார். இந்த உலகத்தில் அந்த ஆவியானவர்கள் சத்தியத்தை வார்த்தைகளை புரிந்து கொள்ளும் பொழுது நீங்க நிச்சயம் எனது வார்த்தைகளை தெளிவுபடுத்தி மற்றவங்களுக்கு போதிக்க முடியும். அது மட்டும் அல்ல, வரப்போகிற காரியங்களை அதனுடைய 13 வசனத்திலிருந்து கடைசி வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது பாருங்களேன். வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார், போதிப்பார். அப்ப ஆவியானவர் உங்களுக்கு இருக்கும் பொழுது இன்னைக்கு சில காரியங்களை தீர்க்க தரிசனமா நிறைய பேர் சொல்றாங்க. எப்படி? அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அவங்க என்ன செய்றார்? போதித்து அவங்களை சத்தியத்துக்குள் நடத்தி அவங்களை தெளிவுபடுத்தி உண்மையா இருக்கும் பொழுது கட்டளைகளை கை கொண்டு வரும் பொழுது ஆண்டவர்களுக்கு போதித்து என்ன பண்றாரு? தெளிவுபடுத்தி அவங்க மூலமாக வார்த்தைகளை என்ன செய்யறாங்க? தீர்க்க தரிசனமா சிலவங்க சொல்றாங்க, வார்த்தைகளை நடக்க போகிற காரியங்கள் என்ன செய்யறாங்க? சொல்லுகிறாங்க. அதே போல நீங்கள் என்ன செய்யணும்? ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அந்த சத்தியத்தை தெரிந்து கொண்டு என்ன செய்யுங்க? வாழுங்க. அதே போல போதிப்பதற்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார் என்பதை சொல்றார். அடுத்ததாக 16 முதல் 22 வரைக்குள்ள வசனத்துல 16ஆம் அதிகாரம் 16 முதல் 22 வரைக்கும் இயேசு தம்முடைய சீடர்களிடம், என் மரணத்தினால் மக்களில் பலர் சந்தோஷப்படுவார்கள், நீங்கள் மனவேதனை அடைவீர்கள், ஆனால் தேற்றப்படுவீர்கள். இயேசு தம்முடைய சீடர்களிடம், என் மரணத்தினால் மக்கள் நினைச்சாங்க பல சந்தோஷப்படுவாங்க, நீங்க மனவேதனை அடைவீங்க, ஆனாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க? தேற்றப்படுவீங்க. நான் அந்த உலகத்துல ஒரு நாள் வந்திருக்கிறேன், ஒரு நாள் மறிக்க போகிறேன், மறித்தாலும் ஆனால் நீங்க என்ன செய்வீங்க? துக்கம் அடைவீர்கள், ஆனா உலகம் நினைச்சு தேற்றப்படாது, நீங்க என்ன பண்ணுவீங்க? தேற்றப்படுவீர்கள் என்பதை அதனுடைய 16 முதல் 22 வரைக்குள்ள வசனத்துல அவர் சொல்லியிருக்கிறார். நம்ம இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு வரும்பொழுது என்ன செய்யறோம்? சத்தியத்தை அறிந்து கொண்டு வரும்போது உலகம் நம்மளை பகைக்கிறது, ஆனாலும் ஆண்டாள் வார்த்தை நம்மளை என்ன பண்ணுகிறது? தேற்றிக் கொண்டே இருக்கிறது. 20 வசனத்துல பாருங்க, வசிங்க 16, 20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். போதும். இந்த உலகம் நம்ம சத்தியத்தை அறிந்தபடினால் நம்ம நினைச்சுகிறது காயப்படுத்தி கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் அழுது புலவீங்க, உலகம் உங்களை பகைத்து கொண்டுதான் இருக்கும். ஆனாலும்
என்ன செய்வீங்க? துக்கப்படுவீங்க. ஆனால் உங்க துக்கம் எனக்கு சந்தோஷமா தான் மாறும். காரணம் நம்மளை அந்த சத்திய ஆவியானவர் நமக்கு இருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு சாதாரண உலகத்துல வாழும்போது சந்தோஷமா இருக்குதான்? இல்லை, நிறைய துக்கங்கள், கவலைகள், பாடுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் தூங்கிட்டு மீண்டும் அடுத்த நாள் காலை எந்திரிக்கும் போது யார் நம்மளை தேற்றுக்கிறா? அந்த சத்திய ஆவியானவர். அப்போ அந்த சத்திய ஆவியானவர் எப்பொழுதும் நமக்குள்ள இருப்பதற்கு என்ன செய்யணும்? பாதுகாத்துக் கொள்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். எப்பொழுது கனி கொடுக்கிற வாழ்க்கை இருந்துச்சுன்னா நிச்சயமா இருக்கும். டெய்லி பிரச்சனை, பாடுகள் வரதான் செய்யும். அது பாடுகள் மத்தியிலும் நம்ம என்ன செய்யறோம்? தேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறோமா இல்லையா? தேற்றப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். காரணம் என்ன? நம்மகிட்ட கனி இருக்கு. ஆனால் கனி என்ன செய்ய வேண்டும்? நிலைத்து நிற்க வேண்டும். அப்ப கனி நிலைத்திருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையின் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றி கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, இன்னொரு வார்த்தை கூட சொல்றாரு. அதனுடைய 22ஆம் வசனத்தை வாசிங்க. அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். உங்கள் சந்தோஷத்தை ஒருவரும் இந்த உலகத்திலிருந்து எடுத்து போடவே முடியாது. இயேசு கிறிஸ்து இறந்திருக்கிறோம், சத்தியத்தை இறந்திருக்கிறோம். யாராவது இங்க இருந்து சத்தியத்தையும் சந்தோஷத்தை எடுக்க முடியுமா? ஒருத்தர் எடுக்க முடியாது. அப்ப நீங்க நிலைத்து இருக்க கனி கொடுக்க என்ன செய்ய முடியும்? ஆண்டுக்காக சாட்சியை வாழ முடியும். அதை ஒரு மனுஷன் எடுத்து போட முடியாது என்பதை இந்த 16ஆம் அதிகாரம் 16 முதல் 22 வரைக்குள்ள வசனத்தை சொல்லிக்கிறார். அடுத்ததாக 5ஆவதாக 23 முதல் 28 வரைக்குள்ள வசனம். அப்பாவாகிய கடவுளுடன், பிதாவாகிய கடவுளிடம் நேரடியாக பேசக்கூடிய காலம் வருகிறது என்பதை குறித்து அவர் சொல்றார். கடைசி நாட்டில் நடக்க போற காரியத்தில் அவர் சொல்ற வார்த்தை. இப்பொழுது நம்ம என்ன செய்யறோம்? அவருடைய கிரியைகள் நிமித்தம் பார்த்து வருகிறோம். இனி வருகிற நாட்களிலே அவரோடு கூட பேசுகிறதை 23 முதல் 28 வரைக்கும் நேரடியாக பேசும் காலம் வருகிறது என்பதை குறித்து அவர் சொல்றார். 24ஆம் வசனத்தில் அவர் சொல்ற வார்த்தை பாருங்க. நீங்கள் என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி. இந்த உலகத்துல சந்தோஷம், சமாதானம் நிறைவாயிருக்கும்படி நீங்க அவரை பெற்றுக்கொள்ளுங்க. அது மட்டும் அல்ல, பெற்றுக்கொள்வது மட்டும் அல்ல, அந்த வார்த்தையை நிலைத்து நின்று கடைசி வரைக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். 27, 28 வாசிங்க. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார், மரித்தார், அவர் பிதாவினிடத்தில் போயிருக்கிறார். அப்போ நீங்க அவர் சொல்றது, என்னை சிநேகித்து நான் தேவனிடத்தில் புறப்பட்டு வந்ததை நீங்க விசுவாசித்திருக்கிறீங்க. அந்த விசுவாசமே உங்களுக்குள்ள என்ன செய்யுது? உறுதியா இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் வருகிற எல்லா காரியத்தையும், போராட்டத்தையும் ஜெயிக்க முடியும் என்பதை சொல்கிறார். கடைசியாக 6ஆவதாக அவர் சொல்றதுல 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல் 33 வரைக்கும். இயேசுவோடு கூட அன்பா இருந்தவங்க, சிநேகித்தவங்க எல்லாம் ஓடி போகக்கூடிய காலம் வரும். இயேசுவை விட்டு ஓடி போன சீடர்கள் 29 முதல் 33 வரைக்கும். அவர் வர்றதுக்கு முன்னாடி இன்னைக்கும் அநேகர் இடறி கொண்டிருக்கிறாங்க. அப்போ நீங்க இடறிவிடக்கூடாது, அவங்களை போல நீங்க இடறிவிடக்கூடாது. நீங்க என்ன செய்யணும்? உறுதியா இருக்க வேண்டும் என்பதை அவர் சொல்றார். 29 முதல் 33 வரைக்கும். 30, 31 வாசிங்க. நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உம்மை வினவ வேண்டுவதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இதனாலே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். அடுத்த வார்த்தை, இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டு விடும் காலம் வரும். அது வரதுக்கு முன்னாடி இயேசப்பா சொல்றார், என்னை விட்டு எப்படி அன்பா இருக்கிறீங்க, ஆனால் நான் அந்த உலகத்தில் மறித்து போகும்பொழுது எல்லாரும் இடறிப்பக்கூடிய காலம் வரும், நீங்க இடறிவிடக்கூடாது என்பதை இந்த அதிகாரத்தில் சொல்றார். உலகத்தில் வர பாடு பிரச்சனைகளுக்கு என்ன செய்யும்? இன்னைக்கு உங்களை காயப்படுத்தும், உங்களை வேதனைப்படுத்தும். ஆனால் விட்டு போகக்கூடிய காலம் வரும். இருந்தாலும் என்ன செய்ய போய்விட கூடாது. அந்த வசனத்தை அவர் சொல்லி முடிக்கும் போது, அந்த அதிகாரத்தை அவர் சொல்லி முடிக்கும் போது அதான் சொல்றாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. கடைசி வரைக்கும் அந்த உபத்திரவம், பாடுகள், பிரச்சனைகள் உண்டு. ஆனால் என்ன செய்யுங்க? திடன் கொள்ளுங்கள். 33ஆம் வசனத்துல சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள்.
நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப நம்ம ஜெயித்திருக்கிறார். அப்ப ஜெயத்தின் ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். அதை என்ன செய்யுங்க? திடன் கொள்ளுங்கள், நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் சொல்லி முடிக்கிறார். இந்த அதிகாரத்தில் முக்கியமான போதனை இதில் இந்த ஆவியானவர் நமக்கு சகலத்தையும் சொல்லிக் கொடுப்பார். இந்த அதிகாரத்தில் சொல்கிற காரியம் சகலத்தையும் ஆவியானவர் நமக்கு சகலத்தையும் சொல்லிக் கொடுப்பார். ஒன்று, சத்திய ஆவியா சத்தியத்துக்குள்ளாக நடத்தும். இரண்டாவது காரியம், துக்கம் இருந்தாலும் அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் என்பதை குறித்து இந்த அதிகாரத்தை சொல்கிறார். நான்காவதாக, ஆண்டவரை விட்டு ஓடி போய் விடக்கூடாது, விலகிவிடக்கூடாது. விட்டுவிடும் போகும் காலம் வரும். ஆனாலும் நீங்க நினைச்சு விடாது, அவரை விட்டு ஓடி போகக்கூடாது என்பதை இந்த அதிகாரத்தில் அவர் சொல்கிறார். நான்காவது காரியமாக. அடுத்ததாக 17வது அதிகாரம். இயேசு பிதாவும் சொல்லுகிற வார்த்தை நமக்காக பரிந்து பேசுகிறார். நபர்கள் முக்கியத்துவப்படுத்தினர் இதுல, ஆனால் நமக்காக பிதாவிடத்தில் பேசுகிறார். இயேசு வேண்டுதல் செய்கிறார். முக்கியமான அதிகாரத்தில் தலைப்பு, கொடுக்கப்பட்ட தலைப்பு, நமக்காக கடவுளிடம் வேண்டுதல் செய்கிறார் இயேசு கிறிஸ்து. பதினேழாம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் உள்ள வசனத்தில் கடவுளை பற்றி தெரிந்து கொள்வதன் மூலமே காலங்களுக்கு அப்பாற்பட்ட உயிர் நமக்கு கிடைக்கிறது. கடவுளை பற்றி தெரிந்து கொள்வதன் மூலமே காலங்களுக்கு அப்பாற்பட்ட உயிர் நமக்கு கிடைக்கிறது. அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அவரை மட்டும் சத்தியத்தை நீங்க அறிந்து கொண்டு மட்டும் அல்ல, அந்த ஒன்றான மெய்தனாகிய அவரையும் அந்த அனுப்பினராகிய இயேசு கிறிஸ்துவை ஆழமா நீங்க அறிந்து கொள்வதே உங்களுக்கு கிடைக்க போகிற நித்திய ஜீவன் என்பதை இந்த முதல் 3 வசனத்தை சொல்லுகிறார். அடுத்ததாக 17ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வரைக்கும் கடவுளின் சிறப்பை புரிந்து கொள்வதற்கு இயேசு உதவி செய்கிறார். அதனுடைய 6ஆம் வசனத்துல போட்டிருக்கிறது, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷனுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு கொடுத்தீர். அவர்கள் உடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சீடர்களுக்கு அவர் சொல்றார், இந்த வசனத்தை கை கொண்டிருக்க வேண்டும் என்பதை அவர் சொல்றார். இந்த உலகத்துல சத்தியத்தை அறிந்து நீங்க என்ன செய்ய வேண்டும்? அந்த வசனத்தை கை கொண்டிருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் சொல்கிறார். அவருடைய 7-8 வசனத்தை வாசிங்க. நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நீங்க அனுப்பினீர், பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தை அனுப்பினார் என்பதை நாம் விசுவாசித்திருக்கிறோம் என்பதை அவங்க அறிந்திருக்கிறாங்க. அதை என்ன செய்ய வேண்டும்? மற்றவங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் அறியாதவர்களுக்கு, இயேசுவை தெரியாதவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார் அந்த அதிகாரத்தில். இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு அவர்கள் ஜெயித்திருக்கிறாங்க. அதே போல இங்க வந்திருக்கிற நீங்களும் ஜெயிக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் சொல்கிறார். 2வது காரியம். 3வது காரியம் 17ஆம் அதிகாரம் 9-10. நான் எவ்வளவு சிறப்பானவன் என்று அவர்கள் மூலமே மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையை இப்போ நாம் வாழ்ந்து எவ்வளவு சிறப்பானவன், நான் எவ்வளவு சிறப்பானவன் என்று மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அதனுடைய 9-10 வசனத்தில் அவர் சொல்ற வார்த்தை வாசிங்க. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன்.
இதன் மூலமாக இயேசு கிறிஸ்து மகிமைப்பட்டிருக்கிறார். எல்லாம் அவருடையவைகள் யாவும் உங்களுடையவைகள், உங்களுடையவைகள் யாவும் அவருடையவைகள் என்பதை குறித்து அவர் சீஷர் கூட இருந்தது போல உங்களுக்கும் தெளிவுபடுத்துகிறார். 3வது காரியம். 4வது காரியம் 11 முதல் 13 வரைக்கும், 17ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரைக்கும். நான் எப்படி சந்தோஷமாக இருக்கிறேனோ அது போலவே நம்மை நம்பி வாழ்கிறவர்களும், யார் இயேசுவை நம்பி வாழ்கிறவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் சொல்றார். 11, 12, 13 இந்த 3 வார்த்தையிலே நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறேனோ இந்த உலகத்துல, அது போலவே நம்மை நம்பி வாழ்கிறவர்களும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் தெளிவுபடுத்துகிறார். 5வது காரியம் 14 முதல் 17 வரைக்கும். இவர்களை அழிக்க நினைக்கிற கேடு கெட்ட பேய்களின் தலைவரிடமிருந்து இவர்களை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தை அழைக்க நினைக்கிற சாத்தான் கிட்ட இருந்து மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த வார்த்தை தேவனுடைய சத்தியத்தை நீங்க அவங்களுக்கு சொல்லி உலகத்தை அழிக்க நினைக்கிற சாத்தான் கிட்ட இருந்து 14 இந்த வார்த்தை வாசிங்க. 14ஆம் வசனத்துல இருந்து, நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தானது போல, உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நீர் அவர்களை தீமை நின்று என்ன செய்ய வேண்டும்? காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நம்மளும் இன்னைக்கு அதுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். சீஷராய் மாறுறது பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். உலகம் இன்னைக்கு இலையால் அழிக்க தான் நினைச்சு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை அறிந்து வரும் பொழுது என்ன செய்யுது? நம்மளை அழிக்க நினைக்கிறது. அவரிடம் என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும். இவர்களை அழிக்க நினைக்கிற சாத்தான் கிட்ட இருந்து, பேய்கிட்ட இருந்து இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த சத்தியத்தை கொண்டு செல்ல வேண்டும். அவங்க வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துறதுக்கு சத்தியம் அவங்களுக்கு கடந்து செல்ல வேண்டும். 17ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அந்த சத்திய வசனத்தை நீங்க இன்னும் ஆழமாக அவங்க அறிந்து கொள்வதற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். 14 முதல் 17 வரைக்கும். அடுத்ததாக 6வது காரியம் 18 முதல் 21 வரைக்கும். 18 முதல் 21. இவர்கள் மூலமாக நம்மை நம்பி வாழ்கிறவர்களையும் நம்மோடு இணைந்து வாழ வைக்க வேண்டும். உலகத்துக்கு மூலமாக உலகத்தை அறியாத மக்கள் எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொண்டு நம்மோடு இணைந்து வாழ உதவி செய்ய வேண்டும். அதற்கு அந்த ஆவியானவர் மூலமாக நீங்கள் என்ன செய்யணும்? பிரயாசப்பட வேண்டும். 19ஆம் வசனம் 19, 20, 21. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாக வந்து அவர் பிரயாசப்பட்டது போல நீங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்பது அவர் சொல்றார். அவருடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே என்ன செய்கிறேன்? பரிசுத்தமாக்குகிறேன். இயேசு கிறிஸ்து என்ன பண்றார்? மற்றவங்க எல்லாம் பரிசுத்தமாகும்படி அவர் பிரயாசப்பட்டு பரிசுத்தமா இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அதே போல் நீங்களும் பரிசுத்தமா என்ன செய்யணும்? வாழ்ந்து மற்றவங்களுக்கு வார்த்தையை கொண்டு செல்ல வேண்டும். அவருடைய 20ஆம் வசனம் வாசிங்க. 20, 21. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். போதும். ஆமென். எல்லாம் பிதா அனுப்பினது போல இந்த உலகம் எனக்கு விசுவாசிக்க வேண்டும் என்பதற்கு நீர் என்னிலேயும் நான் உங்களே நிலைத்திருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நான் வேண்டிக் கொள்கிறேன், பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன் என்பதை அவர் சொல்கிறார். அப்போ இந்த உலகத்தில் ஆண்டவரை அறியாத மக்கள் விசுவாசிப்பதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? பிரயாசப்பட வேண்டும் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். 7வது காரியம் 22 முதல் 26 வரைக்கும். 22 முதல் 26 வரைக்கும். அதற்கு தலைப்பு, இயேசுவை நம்பி வாழ்கிறார்களா? இயேசுவை நம்பி வாழ்கிறவர்கள் நம் அன்பையும் அனுபவிக்க வேண்டும். இயேசுவை நம்பி வாழ்கிறவர்கள் அவருடைய அன்பையும் அனுபவிக்க வேண்டும். அந்த அன்பை குறித்து எங்கே போனாலும் இந்த வார்த்தை வேதத்தில் ரொம்ப முக்கியத்துவமான ஒரு வார்த்தையாக இருக்கிற அன்பு. அதனுடைய 23 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. 23.
ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களில் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இந்த அன்பு கிறிஸ்துவுக்குள் அன்பில் நாம் நிலைத்திருப்போமானால் இந்த உலகம் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு அது ஏதுவாய் மாறும். அதனால் நீங்க என்ன செய்ய வேண்டும்? இந்த அன்பில் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை இந்த 22 முதல் 26 வரைக்கும் வசனத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். இதுல முக்கியமான போதனை இந்த அதிகாரத்துல இயேசுவை அறிந்து கொள்வது நித்திய ஜீவன் முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், அவரை நம்பினால், இயேசுவை நம்பினால் சந்தோஷம் சமாதானம் நிச்சயம் உண்டு. மூன்றாவது காரியம், உடைய வசனமே சத்தியம். வசனத்தை அறிந்து கொள்வதனால் பரிசுத்தமாக வாழ முடியும். மூன்றாவது காரியம், உடைய வசனமே சத்தியம், வசனம் அறிந்து கொள்வதனால் பரிசுத்தமாக வாழ முடியும். 4, ஒருமைப்பட்டு வாழ முடியும். 5வது காரியம், அவருடைய அன்பின் மூலமாக இயேசுவின் நாமத்தை இன்னும் தெரியப்படுத்த முடியும். இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட முக்கியமான போதனை. அடுத்ததாக 18வது அதிகாரம். இதில் முக்கியமான நபர்கள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு, சொல்கிறேன், எழுதி கொடுங்க. 18வது அதிகாரத்தில் முக்கியமான நபர்கள் இயேசு கிறிஸ்து, சீஷர்கள், யூதாஸ், பரிசேயர், பிரதான ஆசாரியர், போர்ச்சேவகர், சீமோன் பேதுரு, பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் மல்குஸ், அண்ணா வசனம் 13 இருக்கிறது. அடுத்தது பிரதான ஆசாரியன் காய்பாவின் மாமன், வசனம் 13. பிரதான ஆசாரியன் காய்பாவின் மாமன் யூதஸ். பிலாத்து, வசனம் 31. பரபாஸ். இடம் கெதரேன் என்ற ஆறு. இடம் கெதரேன் என்ற ஆறு. தோட்டம். தேசாதிபதி அரண்மனை. இடம் தேசாதிபதி அரண்மனை. வசனம் 28. இந்த அதிகாரத்துக்கு முக்கியமான ஒரு தலைப்பு, உண்மை என்னவென்று மக்களுக்கு சொல்ல பிறந்த இயேசுவை கொல்லும் இடம். உண்மை என்னவென்று மக்களுக்கு சொல்லும் பிறந்த இயேசுவை அவரை கொலை செய்கிற இடம், கொல்லும் இடம். அதில் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரைக்கும் உள்ள வசனத்தில் அவர் சொல்கிற வார்த்தை, என்னுடைய சீஷர்கள் விட்டு என்னை கைது செய்யுங்கள் என்றார். 1 முதல் 9 வரைக்கும் என்னுடைய சீஷர்கள் விட்டு என்னை கைது செய்யுங்கள் என்றார். இதில் முக்கியமான ஆளு யூதாஸ். வசனம் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, காட்டி கொடுக்கிற அந்த இடத்தை அறிந்திருந்தான். வசனம் 2. இரண்டாவது காரியம், யூதாஸ் போர்ச்சேவர் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் கூட்டத்தையும் கூட்டிக் கொண்டு போகிறாங்க என்பதை போட்டிருக்கு. இரண்டாவது காரியம். 4 முதல் 9 வரைக்கும் இந்த வார்த்தைகளை மூன்றாவதாக சொல்லும் பொழுது, இயேசு யாரை தேடுகிறேன் என்று கேட்டாங்க. இயேசுவை தேடுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை 1 முதல் 9 வரைக்கும். பார்ட் 1. இரண்டாவது 10-11. 18ஆம் அதிகாரம் 10-11. என்னுடைய கைது என் அப்பாவின் திட்டம். அவர் வரக்கு முன்னாலே இயேசு கிறிஸ்து அவர் சொல்லி வைத்துட்டார், இதா சொல்லி வைத்துட்டார். அதனால சொல்றாரு, என்னுடைய கைது என் அப்பாவின் திட்டம். அந்த 10ஆம் வசனமும் 11 வாசிங்க. 18ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. அப்பொழுது
பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி ம் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதல வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மில்கூஸ் என்று பெயர். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். இந்த ஆண்டோட திட்டம், பிதாவுடைய திட்டம் நிச்சயமா நிறைவேறும். இதுல இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கைது செய்ய வரும் பொழுது என்ன பண்றாப்புல, பேதுரு தன் கையில் இருக்கிற ஒரு பட்டயத்தை எடுத்து என்ன பண்றாரு, அந்த வேலைக்காரோட காதை வெட்டுகிறதை பார்க்கிறோம். ஆனா அந்த இடத்துல அவர் இயேசு சொல்றாரு, இது ஆல்ரெடி திட்டம் பண்ணப்பட்டது, நிச்சயமாய் அந்த வார்த்தை நிறைவேறும், அதனால நீ என்ன செய்யாத, ஒன்றும் செய்யாதே என்று சொல்லி இயேசு தடுக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், மூன்றாவதாக 18ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரைக்கும், மக்கள் அனைவருக்காகவும் ஒரே ஒரு ஆள் பலியாவது நல்லது என்று சொல்லியிருந்த யூத தலைமை பூசாரி காய்வா. இந்த பூசாரிங்கிற வார்த்தை வந்திருக்கிறது, வேறொரு வார்த்தை இருக்கு, வாசிருங்க 12 முதல் வாசிங்க. அப்பொழுது போர்ச்சேவகரும் 1000 போர்ச்சேவகருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி முதலாவது அவரை அண்ணா என்பவனிடத்திற்கு கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்துக்கு பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாய் இருந்தான். ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமா இருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே. ஆலோசனை ஆல்ரெடி வரதுக்கு முன்னாலே என்ன பண்ணியிருக்காரு, ஆலோசனை சொல்லியிருந்தார் இந்த யூதர், அதை குறித்து அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார், அந்த இடத்துல உறுதிப்படுத்துகிறார். நான்காவது காரியம் 18ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வரைக்கும். இயேசுவோடு கூட அன்பா இருந்த சீஷன் இயேசுவை யார் என்று தெரியாது என்று சொல்கிற காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 15 முதல் 18 வரைக்கும் இயேசுவை தெரியாது என்று சொன்ன பேதுரு மறுதலிக்கிறதை பார்க்கிறோம். கூட இருந்த பேதுரு மறுதலிப்பதை குறித்து 15 முதல் 18 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 5ஆவதாக 18ஆம் அதிகாரம் 19 முதல் 24 வரைக்கும், அங்க இருந்த காவல்காரனிடம் அடி வாங்கிய இயேசு. 6வது 25 முதல் 27 வரைக்கும் இயேசுவை தெரியாது என்று மறுதலித்த பேதுரு மீண்டும் தெரியும் என்று சொன்ன காரியம். 25 முதல் 27 வரைக்கும் இயேசுவை தெரியாது என்று மறுதலித்த பேதுரு மீண்டும் இயேசு தெரியும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஏழாவது காரியம் 28 முதல் 32 வரைக்கும். 28 முதல் 32 வரைக்கும் ஒருவனுக்கு மரண தண்டனை கொடுக்கும் அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்று யூத தலைவர் சொல்கிறார். ஒருவனுக்கு மரண தண்டனை கொடுக்கும் அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்று யூத தலைவர்கள் சொல்கிறதை பார்க்கிறோம். 8வது காரியம் 33 முதல் 38 வரைக்கும் உண்மை என்ன என்று புரிந்து கொள்வதற்காகவே நான் இந்த உலகத்தில் பிறந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். உண்மை என்னவென்று இந்த உலகத்திற்கு அவர் சொன்ன வார்த்தை, எல்லாரும் புரிந்து கொள்வதற்காகவே நான் இந்த உலகத்திற்கு பிறந்தேன் என்பதை 33 முதல் 38 வரைக்கும் வசனத்தில் சொல்லியிருக்கிறது. 9ஆவதாக 39-40 இந்த இயேசுவை நான் விடுதலை பண்ண வேண்டும், பிளாத்து சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த இயேசுவை நான் விடுதலை பண்ண வேண்டும், பிளாத்து சொல்கிறது. 39-40 இதில் முக்கியமான போதனை, இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுற முக்கியமான போதனை, இயேசு தன் உயிரையே தியாகம் செய்தார் மக்களுக்காக. இதில் கொடுக்கப்பட்ட போதனை, இயேசுவே தன் உயிரையே தியாகம் செய்தார். 2வது, இயேசுவை காட்டி கொடுக்க கூடாது. காட்டி கொடுக்கிற ஒரு மனுஷன் இருந்தால் காட்டி கொடுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, இயேசுக்காக வாழ்ந்து காட்டி கொடுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. 2வது, பேதுரு போல் மறுதலிக்க கூடாது. கிறிஸ்துக்காக வாழ்ந்துட்டு நினைச்சக்கூடாது, மறுதலிக்க கூடாது என்பதை
அதிகாரத்தில் சொல்கிறதை பார்க்கிறோம். ரெடியா? ஓகே. டவுட் இருந்தால் சொல்லுங்க. 3 அதிகாரம் இருக்கிறது. மார்க்கும் யோவானும் திரும்ப படிச்சுட்டு வாங்க. அடுத்த பரிச்சை வரதில்லை அடுத்த வாரம், சரியா? இதெல்லாம் புக்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த வாரம் கிடைக்க வேண்டியது. பாஸ்டர் எங்கள் நார்த்துக்கு போயிட்டார், அதனால கிடைக்கல. நெக்ஸ்ட் வீக் தந்துடுறோம், சரியா? டீச் பண்ணுறதெல்லாம் போட்டு ஒரு தனியாக புக் ரெடி பண்ணியிருக்கிறோம். டீஸ் ஆகிட்டு அடுத்த கிளாஸ் போகிறோம்.